ஹாய் ஹலோ வெல்கம் டு மேத்தமெட்டிக்கல் 360. இந்த வீடியோ நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள். இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு அடர்த்தி சார்பிலிருந்து பரவல் சார்பு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இந்த நிகழ்தகவு அடர்த்தி சார்பிலிருந்து பரவல் சார்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நிகழ்தகவு அடர்த்தி சார்பிலிருந்து பரவல் சார்பு, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நிகழ்தகவு அடர்த்தி சார்புனா என்னென்னு, பரவல் சார்புனா என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ இது எப்படி இந்த நிகழ்தகவு அடர்த்தி சார்புலேருந்து பரவல் சார்பு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு தொடர்ச்சியான சம்பாய்ப்பு மாதிரி எக்ஸின் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு மற்றும் குவிப்பரவல் சார்பும் எக்ஸின் அனைத்து நிகழ்தகவுகளையும் கொண்டிருக்கும். அதாவது தொடர்ச்சியான சம்பாய்ப்பு மாதிரி எக்ஸில் இருக்க வேல்யூஸ் வந்து கேபிட்டல் எக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நிகழ்தகவு அடர்த்தி சார்பும் குவிப்பரவல் சார்பு இல்லை பரவல் சார்பு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸோட மொத்த மதிப்பிற்கும் நிகழ்தகவு கண்டுபிடிக்கிற மாதிரி வேல்யூஸை வச்சிருக்கோம். எக்ஸ் நிகழ்தகவு பரவலை இவற்றில் ஏதேனும் ஒன்று தீர்மானிக்கும். ஸோ இந்த எக்ஸோட நிகழ்தகவு பரவல் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு அடர்த்தி சார்பு இல்லை பரவல் சார்பு ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து சொல்யூஷன் கொடுக்கும். எக்ஸின் நிகழ்தகவு அடர்த்தி சார்பிலிருந்து தொடர்ச்சியான சம்பாய்ப்பு மாதிரி எக்ஸின் பரவல் சார்பை தீர்மானிக்கும். ஸோ இப்போ தான் இந்த டாபிக் பார்க்கணும். எக்ஸின் நிகழ்தகவு அடர்த்தி சார்பை வச்சுட்டு அந்த சம்பாய்ப்பு மாதிரி எக்ஸை யூஸ் பண்ணி அதோட பரவல் சார்பு தான் இப்போ இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பரவல் சார்புலேருந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பு அதையும் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம படிக்கலாம். எடுத்துக்காட்டு. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணாங்க என்பது சமாய்ப்பு மாதிரி எக்ஸின் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பரவல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி அந்த லிமிட்ஸ்க்கான வேல்யூ ப்ராபபிலிட்டிக்கான வேல்யூ கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகுது நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்து பரவல் சார்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுதான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்க்கு, அதாவது 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் 2. ஸோ இந்த லிமிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 3. ஸோ இந்த லிமிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ. ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இப்போ இந்த நிகழ்தகவு அடர்த்தி சார்போட டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு எக்ஸ் வேல்யூஸு, ஒய் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது இந்த லைன் ஃபார்ம் ஆகும். அதாவது நம்ம ஆல்ரெடி 10th வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு கிராஃப் எப்படி வருது. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 போட்டிங்கன்னா அந்த கிராஃப் இப்படி தான் டெட் எண்டில் முடியும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3னா அந்த கிராஃப் இப்படி தான் வரும். ஸோ அந்த வீடியோக்கு அன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து ஒரு கிராஃப் ஜென்ரேட் பண்ணாருன்ட்டு. அதுபடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கிராஃப் ஃபார்ம் ஆகும். அதாவது மேக்ஸிமம் 1க்கும் ஸோ எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 3 கூட தான் வந்து இந்த வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதான் நிகழ்தகவு அடர்த்தி சார்போட டயக்ராம். ஸோ இப்போ உங்ககிட்ட பரவல் சார்புன்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் இந்த லிமிட்டுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பரவல் சார்பு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட பரவல்ஸோட வரையறைப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டு டியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா பரவல் சார்புங்கிற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வரையறை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஃபார்ம் தான் அதோட வரையறை. ஸோ இதை தான் பேஸ் பண்ணி ஒரு வழிவாக கண்டுபிடிக்க போகிறோம் இந்த லிமிட்டுகளுக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் லிமிட், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் மோஸ்ட்லிக்கு வந்து எக்ஸ் லெஸ் தன் 1 என்னும்போது, எக்ஸ் லெஸ் தன் 1னா 1 விட சின்னதாக இருக்கும்போது, ஏன்னா இங்கே 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 கீழே இருக்கிறதுல ஜீரோஸ் தான். ஸோ இப்போ அது எப்படி இந்த டெரிவேஷனை கொண்டு வரோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் 0 இன்ட்டு டியூ. அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூ, அதாவது இந்த 1 வரைக்கும் இருக்க எல்லா இந்த லிமிட் 1க்கு கீழே இருக்க வேல்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ அதுதான் இந்த டெரிவேஷன்லேருந்து இந்த டயக்ராம்லேருந்து நம்ம இந்த டெரிவேஷனை கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ எக்ஸ் லெஸ் தன் 1ங்கிற லிமிடேஷன் வந்து இதில் எடுத்துருக்கோம்னா இந்த டயக்ராம் மூலியமாக எடுத்துருக்கோம். ஸோ அது கீழே எல்லா வேல்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் தான் வருது.
ஸோ அதே வரையறை எப்படி ஃபார்முலா செகண்ட் லிமிடேஷன், அதாவது ப்ராப்ளமே கொடுத்துருக்காங்க 1 லெஸ் தென் ஆர் எக்ஸ் லெஸ் தென் 2 எனும்போது, அதாவது இந்த லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது இது எப்படி பிரிக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1ங்கிற ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 டு எக்ஸ், ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 2 கொடுக்கல. அப்போ 2 விட சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அப்போ அந்த லிமிடேஷனை வந்து நம்ம 1க்கு மேலே எடுக்கல. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இன்டகரில் பிரித்து எழுதியிருக்கோம். லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 1 டு எக்ஸ், அதனால மைனஸ் இன்ஃபினிட்டி 1க்கு ஒரு இன்டகரலும் 1 1 டு எக்ஸ்க்கு ஒரு இன்டகரலும் எழுதியிருக்கோம், அதாவது கொடுத்துருக்க கொஸ்டின் படி. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் படி இதுக்கு எக்ஸோட பேலன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் 0 தான் வரும். 1 டு எக்ஸ்க்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஃபார்முலா, அதாவது எக்ஸ் மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு அவங்களே எஃப் ஆஃப் எக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவல் சொல்ல வர ஏரியில் யூ இருக்குது, ஓகேவா? அதனால நம்ம யூ மைனஸ் 1 இன்டூ டியூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இது மொத்த வேல்யூ வந்து 0, ஏன்னா இன்டர்வல் 0னாவே 0 தான். ஸோ இன்டர்வல் யூ மைனஸ் 1 இன்டூ டியூ, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இன்டர்வல் எக்ஸ்க்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அந்த பவரில் என்ன இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் ஸ்கொயர், அங்கே என்ன ஆட் பண்ணிக்கணும் அந்த வேலையை கீழே போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே யூ மைனஸ் 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூவாகவே கன்சிடர் பண்ணிங்க, அதாவது இங்கே இருக்க டோட்டல் வேல்யூஸை. ஸோ ஒரு பவரில் 1 இருக்குன்னு நினச்சிட்டு 1 + 1 போட்டிங்கன்னா ஸ்கொயர், அதனால எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை அந்த ஸ்கொயர் பண்ண வேல்யூ 2. ஸோ க்ளோஸ் டு ப்ராக்கெட் லிமிட்ஸ் என்ன இருக்குது 1 டு எக்ஸ், அதனால 1 டு எக்ஸ் போட்டிருக்கோம். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 டு எக்ஸ்னா என்ன வரும், இந்த யூங்கிற இடத்துக்கு எக்ஸ் வரணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 1 இன் த ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ இது வந்து இந்த லிமிட்டுக்கான ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். செகண்ட் லிமிட் அதே ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 3 எனும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த லிமிட் எப்படி பிரிக்கலாம், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ்னு சொல்லியிருக்காங்க வரையறைப்படி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, ஏன்னா இந்த லிமிட்டேஷனும் ஆல்ரெடி இருக்குது கொடுத்ததில். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 ஒரு டிவிஷன் ஆகும். 1 டு 2, அதாவது 1 ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்லேயே. ஸோ இப்போ 2வும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1 டு 2க்கு ஒரு லிமிட்டேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 டு 2 இன்ஃபினிட்டி, அதாவது 2 டு 2 எக்ஸ், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் வரையறைப்படி இருக்கிறனால 2 டு எக்ஸ், ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் நமக்கு லிமிட்டேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1க்கு வந்து 0 தான், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுலேயே கண்டுபிடிச்ச பாதி. 1 டு 2க்கு ஃபார்முலே கொடுத்துருக்காங்க, அதாவது யூ மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2 டு எக்ஸுக்கு 3 மைனஸ் யூ, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே இருந்திருக்கும். அதாவது 2 லிமிட்டேஷன் இருந்து, அதாவது ஈக்குவல் டு 2ஆக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த 3 மைனஸ் யூ அதை யூஸ் பண்ணலாம், அதாவது 3 மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இன்டெக்ரல் பண்ணும்போது இது இன்டெக்ரல் பண்ணால் 0 வரும். இது இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா நான் சொன்ன இந்த கான்செப்ட் படி யூ மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைட் பை 2, இந்த லிமிட்டேஷன் மட்டும், அதாவது 1 2ங்கிற லிமிட் மட்டும் மாறும். இது வந்து 3 மைனஸ் யூ, இதுக்கு அதே மாதிரி போட்டிங்கன்னா 3 மைனஸ் யூ த ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ இங்கே 3 மைனஸ் யூ த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 அதே மாதிரி. ஸோ இப்போ எங்கள் லிமிட் வந்து 2 டு எக்ஸ் எடுத்திருக்கோம். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த லிமிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டு 2ங்கிறது நமக்கு தெரியும். 1 டு 2 கொடுத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 0 டிவைட் பை 2. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ், அதாவது இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, 1 மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2. இதை ஃபைனலாக சொல்யூஷன் பண்ணும்போது 1 இதுலேருந்து 1 வரும், 1 மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2. ஸோ ஃபைனல் சொல்யூஷன். இதை மொத்தமாக சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ 2 டு 3 லிமிட்டேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3 அதுக்கு மேலே, அதாவது எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 3, அதாவது 3ல் 3 அதிகமாக இருக்கும்போது, ஸோ அப்போ அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ப்ராபபிலிட்டி எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன மொத்த லிமிட்டேஷன் வரணும்னா ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, 1 டு 2, 2 டு 3, 3 டு எக்ஸ். ஸோ இந்த 4 லிமிட்டேஷனும் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம். ஸோ இதுக்கு 0 வரும். இதுக்கு நான் சொன்ன மாதிரியே போட்டிங்கன்னா லிமிட்ஸ் 1 டு 2 ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மாதிரி. இதுக்கு 3 மைனஸ்க்கும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட் இதில் லிமிட்டேஷனில். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 டு 3 லிமிட் மட்டும் மாறும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ட் எக்ஸ்க்கு 0 தான், ஏன்னா பிற எல்லா எக்ஸ் மதிப்புக்கும் 0 சொல்லிட்டாங்க, அதை இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா 0 தான் வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 டிவைட் பை 2 ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 1. ஸோ 2 ஆட் பண்ணிங்கன்னா 1. இதுக்கு ஃபைனல் சொல்யூஷன் 1 தான் இந்த லிமிட்டேஷனுக்கு.
இந்த இன்டகிரேட் பண்ணி இங்கே வர வேல்யூஸ் இந்த லிமிடேஷன் போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்டகரல், அதாவது தொகைகள்னு ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம். அதில் பார்க்கும்போது இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ மொத்தம் 4 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது பரவல் சார்போட வரையறைப்படி இவற்றின் மூலம் எஃப்எக்ஸ், அதாவது பரவல் சார்பு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா -∞ to 1க்கு போட்டிருந்தோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லிமிட்டில். ஸோ அதுக்கு 0. செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 <= x × 2. இது கொஸ்டின்லேயே கொடுத்த லிமிட் எடுத்து போட்டிருப்போம். அதுக்கு இந்த சொல்யூஷன் வந்து x - 1² / 2. இதே லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 <= x × 3. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 - 3 - x² / 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையாக கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா x <= x × ∞. அது 1. ஸோ அதில் பற்றி பார்த்தீங்கன்னா -∞ to +∞ வரைக்கும் நம்ம பரவல் சார்பு மொத்த வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். 0 ஸ்டார்ட் ஆகி 1 வரைக்கும் அது முடியுது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்துச்சு பரவல் சார்பு டயக்ராம் போட்டிங்கன்னா, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்லையும், எஃப்எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்லையும், எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இருக்கிற மாதிரி. ஸோ அப்போது இதுக்கு எஃப்எக்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த மாதிரி ஒரு கர்வ் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் இந்த எஃப்எக்ஸ்க்கான ஒரு டயக்ராம் போடும்போது. ஸோ செகண்ட் கொஸ்டின் அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி 1.5 <= x × <= 2.5 = இந்த லிமிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலாவில் பார்த்துருப்போம். அதாவது குறிப்பிங்கிறதுல போட்டு அதோட பண்புகள்னு பார்த்துருப்போம். பரவல் சார்பு பண்பு அந்த பண்புகளுக்கான வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா f(2.5 - f(1.5). ஸோ இங்கே 2 ஈக்குவல் இருக்குனால இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எஃப் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த லிமிட் என்ன கொடுத்துருக்கோம் 1.5 to 2.5. அது எதுக்குள்ளே வருது? ஸோ இந்த 1 - 3 - x² வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிமிட் 2.5க்கு இதுக்குள்ளே தான் வருது. ஸோ அப்போ 1 - 3 - x² எக்ஸுங்கிற இடத்துல 2.5 எடுத்துக்கோ. 2.5 / 2 the whole square minus 1.5. அதாவது 1.5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் வருது. அதனால x - 1² x - x 1.5 - 1 × square / 2. ஸோ இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் இந்த இது சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1.75 - 0.25 / 2. ஸோ ஃபைனல் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.75. அதாவது கொஸ்டினுக்கான செகண்ட் கொஸ்டினுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.75 தான் சொல்யூஷன். அதாவது பரவல் சார்புலேருந்து இந்த பண்பு, அதாவது பரவல் சார்போட பண்பை வச்சு நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்பை யூஸ் பண்ணாமல், ஸோ இந்த லிமிடேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிகழ்த்தொகை அடர்த்தி சார்புன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ கான்டெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுபடி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லிமிடேஷன், அதாவது 1.5 2.5 லிமிடேஷன் போட்டு 1.5லேருந்து 2க்கு ஒன்றும் 2லேருந்து 2.5க்கு ஒன்றும் போட்டு, ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஃபார்முலாவை ஜென்ரேட் பண்ணி, அதாவது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க நிகழ்த்தொகை அடர்த்தி சார்பு, அதில் கொடுத்துருக்க வேல்யூ வச்சு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னாலும் இந்த 2 வேல்யூ சேமாக தான் வரும். ஸோ இது எப்படி இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த வீடியோ கான்டெக்ட்க்கு அந்த நிகழ்த்தொகை அடர்த்தி சார்புக்கான கணக்கு இருக்குது. அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி இது வந்து ஃபுல்லாக சொல்யூஷன் பார்த்தாங்கன்னு சொல்லி. ஸோ இது பரவல் சார்போட பண்பை வச்சு நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பரவல் சார்பிலிருந்து நிகழ்த்தொகை அடர்த்தி சார்பு கண்டுபிடிக்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.